உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கு இணங்க சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பெரவள்ளூர் சதுக்கம் அருகில் புரட்சி தலைவி முன்னாள் முதலமைச்சர் கழக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்களின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை வடசென்னை வடக்கு மேற்கு வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் எஸ் வெங்கடேசன் தலைமையிலும் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் டி.ஜி. வெங்கடேஷ் பாபு அவர்களின் முன்னிலையிலும் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அண்ணன் ஐ.எஸ். இன்பதுரை மற்றும் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் எஸ்.டி.எஸ். செல்வம் ஆகியோர் கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். மேலும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். இதில் கொளத்தூர் மேற்கு பகுதி செயலாளர் பட்மேடு டி. சாரதி, கொளத்தூர் தெற்கு பகுதி செயலாளர் கே.சி. கார்டன் எம். சந்திரசேகர், வில்லிவாக்கம் மேற்கு பகுதி செயலாளர்கள் ஜி.ஆர்.பி. கோகுல், திருமங்கலம் மோகன் மற்றும் மாவட்ட கொளத்தூர் மேற்கு கிழக்கு பகுதி, வில்லிவாக்கம் மேற்கு கிழக்கு பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள், பிற அணி நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்டம் வழக்கறிஞர் அணியின் பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஊழியர்கள் வேலைக்கு செல்லாமலே 11 மாசம் முழு சம்பளத்தை கொடுத்து அந்த அரசு ஊழியரை காப்பாற்றியவர் அந்த எடப்பாடியார் அவர்களே. அதே போன்று ஆசியாவில் மிகப்பெரிய கால்நடை பூங்கா ஆராய்ச்சியை கட்டி தமிழகத்துக்கு பெருமை தேடித்தந்தவர் அந்த எடப்பாடியார் அவர்களே. இப்படி ஏராளமான அவர் திட்டம் செய்த பாடுகள், கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்ட நோயாளியை நேரடியாக சந்தித்து அந்த மக்கள் நான் காப்பா சொல்லி அவருக்கு சத்தான உணவுகள் கொடுத்து மாத்திரை மருந்துகள் கொடுத்து அந்த உயிரை காப்பாற்றினார்கள். வல்லரசு நாடு அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரெஞ்சு அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. கோடிக்கணக்கான மக்கள் அழிந்தார்கள். ஆனால் இந்தியா துணைக்கண்டத்தை கடைசியாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் உயிர் சேதம் கொம்மி என்று இன்றைக்கு இந்திய அரசு பாரத பிரதமராக இருக்கின்றவர்கள் சான்றிதழ் கொடுத்தார்கள். அப்படி அவர் சாதனை படுத்த எடப்பாடி அவர்களுக்கு 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சின்னமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த சின்னம், புரட்சி தலைவர் அம்மாள் கொண்டு வந்த சின்னம், அதை மக்கள் வாழ வைக்க சின்னம், ஆனால் இரட்டை வாக்களித்து அன்னை முதலமைச்சர் அமைக்க வேண்டும் என்று உங்கள் பொறுப்பாளர் கொட்டி பிரியா விடைபெறுகிறேன். இந்த அளவிற்கு வாய்ப்பு கொடுத்த மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் டி.ஜி. வெங்கடேசனுக்கும் பகுதி கழக செயலாளர் சார்ந்தவருக்கும் வெங்கடேசனுக்கும் மனுஷி பிரியா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழக்கறிஞர்களுடைய மாநில துணை செயலாளர் மதுரை வீரன் அவர்களையும் வணங்கி துவங்குகிறேன். நான் உங்களுக்கு புதியவன் அல்லன். இதே வடசென்னை மாவட்டம் ஒருங்கிணைந்த வடசென்னை மாவட்டமாக இருக்கிற போது வழக்கறிஞர் பிரிவினுடைய மாவட்ட தலைவராக இருந்தேன். ஆக நான் கல்லாய் கிடந்தேன். என்னை கனியாக மாற்றியது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். சட்டக்கல்லூரியில் இன்னைக்கு வழக்கறிஞர் பிரிவினுடைய செயலாளர் நான். அப்படின்னா நான் லா காலேஜ் படிச்சு வந்திருக்கணும். சட்டக்கல்லூரியில் எனக்கு இடம்பெற்று தந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எனக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு கணக்கு தீர்க்காம என்ன நினைச்சு எப்படின்னா, நான் கடந்த முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது 49 வாக்குகளில் தான் வெற்றி பெற்றேன். அந்த வழக்கு இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது. அந்த வழக்கில் எனக்கு எதிராக உயர்நீதிமன்றத்திலே ஒரு இடைக்கால தீர்ப்பு, அது இடைக்கால தீர்ப்பு. அந்த தீர்ப்பு வந்ததும் ஸ்டாலின் துள்ளி குதித்து, அப்போது நான் சட்டமன்றத்திலே தினசரி அவரோட வார்த்தை சமர் நடத்தி கொண்டிருப்பேன். எனவே அவர் சொன்னார், இன்பதுரை இப்பொழுது துன்பத்துறையாக மாறிவிட்டார் என்று என்னை வம்புக்கு அழைத்தார். நான் சொன்னேன், திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய தந்தையார் கருணாநிதி தமிழின தலைவர் என்று அழைக்கப்படுகிறார். நீங்களே அழைத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் இன்பதுரை இன்று துன்பதுரை ஆகிவிட்டார் என்று என்னுடைய அழகு தமிழ் பெயரை அவமானப்படுத்துகிற விதத்தில் சொல்லுகிறேன். ஸ்டாலின் என்று பெயர் வைத்த உங்க அப்பாவை விட இன்பதுரை என்று அழகு தமிழ் பெயர் வைத்த என்னுடைய தந்தையார் தான் தமிழ் உணர்வுகளை மேலோங்கி இருக்கிறார் என்று சொன்னார். எதற்காக இதை நினைவுபடுத்துகிறேன் என்றால், மு.க. ஸ்டாலின் அவர் எடுப்பார் கைப்பிள்ளை. அவருக்குன்னு ஒரு கொள்கை எல்லாம் ஒண்ணு கிடையாது, அவருக்குன்னு ஒண்ணு கிடையாது. அதிமுகவுக்கு கொள்கை இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். திமுக கடைசியாக வருகிறேன். இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவருடைய பிறந்த தினம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நமக்கு தெய்வம் என்று சொல்கிறோம். சாதாரணமா சொல்லல. நம்முடைய நான் அதிமுக இருக்கிறதுக்காக நான் அம்மாவை புகழ்ந்து சொல்லவில்லை. நான் ஐ எம் நாட் எ பொலிட்டிஷியன், ஐ எம் எ பொலிட்டிக்கல் திங்கர். இதை நான் சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கேன். எப்படின்னா, உலகத்திலே மிக பழமையான மதம் இந்து மதம். உலகத்திலே நிறைய நாடுகள் பின்பற்றுகிற மதம் இஸ்லாமிய மதம். ஆனா உலகத்திலே அதிக மக்களால் பின்பற்றப்படுகிற மதம் கிறிஸ்தவ மதம். அது ஜனநாயகத்திலே எண்ணிக்கை தான் தலைமை தாங்கும். யார் எங்க அதிக எண்ணிக்கை இருக்கோ அது தலைமை. அதிக எண்ணிக்கை கொண்டவர்கள் உலகத்தில் கிறிஸ்தவர்கள்.
அந்த கிறிஸ்தவர்களிலே கத்தோலிக்கம்னு ஒரு பிரிவு இருக்கு. அந்த பிரிவிலே அன்னை தெரசா அம்மையாரை புனிதராக திருநிலைப்படுத்தி வணங்குகிறார்கள். உலகத்திலே அதிக மக்களால் பின்பற்றப்படுகிற கிறிஸ்தவ மதத்திலே இன்னைக்கு அன்னை தெரசா அம்மையார் ஒரு தெய்வம். அந்த அன்னை தெரசா அம்மையார், அதாவது உலகத்தில் அதிக மக்களால் வணங்கப்படுகிற ஒரு தெய்வமாக இருக்கிற அன்னை தெரசா அம்மையார், தொட்டில் குழந்தை திட்டம் என்று ஒன்றை கேள்விப்பட்டு தன்னுடைய தள்ளாத வயதிலே தத்தி தத்தி நடந்து வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களை போயஸ் இல்லத்திலே வந்து சந்தித்து தனது நடுங்கும் 2 கரங்களை கொண்டு நம்முடைய அம்மாவை வணங்குகிற காட்சியை இந்த 2 கண்களால் கண்டவன் இந்த இன்பதுரை. இப்பொழுது சொல்லுங்கள், உலகமே வணங்குகிற ஒரு தெய்வம், நாம் தெய்வம் என்று அழைக்கிற நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கியது என்றால் யார் தெய்வம்? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் தெய்வம். எனவேதான் அவருடைய பேரை இன்றைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கோம். இங்கே புடவை கட்டி நூற்றுக்கணக்கான பெண்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களே புடவை கட்டி இங்கு வந்து அமர்ந்திருக்கிறீர்களோ என்று எண்ணுகிற அளவிற்கு உங்கள் அனைவருடைய முகங்களிலும் மதி முகங்களிலும் பிரகாசமான சந்திரன் எரிந்து கொண்டிருக்கிறார். நேரம் ஆகிக் கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டம் கிரிக்கெட் பார்த்துக் கொண்டிருக்கிறது, ஒரு கூட்டம் சீரியல் பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு நாங்கள் இல்லாமலா என்ற கேள்வியோடு குளத்தூர்ல இருந்து இத்தனை பேர் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். ஏன் அதை அவரை வச்சு திறக்கலன்னா கருணாநிதி சிலையை நீங்க திறக்க முடியாதா? சரி விடுங்க, கருணாநிதிக்கு ஒரு நாணயம் வெளியிடுங்க. அவரே ஒரு நாணயம் இல்லாதவர், அவருக்கு ஒரு நாணயம் வெளியிடுங்க. அந்த நாணயத்தை வெளியிடுவதற்கு ராஜ்நாத் சிங்கை அழைத்து வருகிறது. அவர் என்ன திமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளரா? அவர் RSS அமைப்பிலிருந்து பாஜகவில் இருக்கிறார், மத்திய அமைச்சர். எதுக்கு அழைச்சிட்டு வரணும் நீங்க? சரி, எல்லாம் போச்சு. திமுகவுக்கும் டெல்லியில ஒரு ஆபீஸ் திறக்கிறோம், அதிமுகவுக்கு ஒரு ஆபீஸ் திறக்கிறாங்க, அலுவலகம் திறக்கிறாங்க. அதிமுக அலுவலகத்தை திறந்து வச்சது யாருன்னா அண்ணன் எடப்பாடியார். ஏன்னா நாங்க தன்மானத்தை திங்கங்கள் சொல்றோம். ஆனால் திமுக அலுவலகத்தை திறந்து வச்சது யாரு தெரியுமா? அமித்ஷா. இப்ப சொல்லுங்க, யாரு? யாருக்கு கொள்கை இல்லை? யாரை பார்த்து கேட்கிறாய் கொள்கை இல்லை என்று? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எதிர் நின்றே என்ற வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள். எவ்வளவு ஏமாத்து, எவ்வளவு பொய், ஒவ்வொன்றும் பொய், ஒவ்வொன்றாய் பொய். இத்தனை பொய்களையும் சொல்லி மே மாசம் வருது, ஸ்டாலின் சவுப்பு கலர் சட்டை போட்டு வரப்போறாரு. இங்கதான் கூட்டம் நடத்துவாருன்னு நினைக்கிறேன். நீங்க கேளுங்க. கேட்டா அவர் தொழிலாளர்களையும் தோழலாம், கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க இருக்காங்களா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? சாம்சங் போராட்டத்துக்கு அனுமதி தராத ஒரு அரசு. ஆனா மே 1ஆம் தேதி அவர் வருவார். சித்திர சோலைகளே, உங்களை நன்கு திருத்த இப்பாரினிலே இன்னும் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ என்று பாவேந்தர் பாடினாரே. ரத்தத்தை சிந்தி வளர்த்த தொழிலாளர் கூட்டத்தை லத்தியால் துப்பாக்கியால் மிரட்ட நினைக்கிற ஒரு அரசாங்கம். அந்த அரசாங்கத்துக்கு தலைவர் ஸ்டாலின் மே மாதத்தை கொண்டாட அவருக்கு அருகதை இருக்கிறதா என்று கேட்டு, பாசத்தோடு மக்களையே நேசிப்பது சிறந்தவர் அம்மாவுக்கு நிகருங்க அம்மாதான். பாசத்தோடு மக்களையே